கற்றுரை வழங்கும் அதற்காக வழங்கும் இவை பொழுதும் அந்த அவர்கள் இன்றைய தலைப்பு ஒரு உன்னதமான தலைப்பு. உங்களுக்கு நம்ம யாவருக்கும் இந்த தலைப்பு சில பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கிறோம். சகல தோச அப்படின்னு போட்டுருக்கோம். சகல தோச நிவாரணி அப்படின்னா ரெமெடி ஃபார் ஆல் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆழமான கருத்தை இன்றைக்கு உங்களோடு ஒரு 2 மணி நேரம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எவ்வளவு நுட்பமான, எவ்வளவு ஆழமான ஒரு மாபெரும் அறிவியல் பின்னணியை கொண்ட ஒரு சமூகமாக, ஒரு பாரம்பரியத்தை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த கந்த சஷ்டியின் வழி நாம் அறிய போகின்றோம் அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. இன்றைக்கு இந்த 2 மணி நேரத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மாபெரும் முருகனின் ஒரு மிகப்பெரிய, அதாவது பார்த்தீங்கன்னா முருக வரலாறு அப்படின்ற ஒரு முருக வரலாறு, அந்த வரலாற்றில் நம்மளுடைய ஒரு மாபெரும் அறிவியல் வாழ்வியலை இன்றைக்கு உங்கள் முன் படைக்க வைக்கின்றேன் என்று கூறி, இந்த கந்த சஷ்டி விரதம் சகல தோடம், தமிழில் தோடம்னு சொல்லுவாங்க, தோஷம் அப்படின்ற அந்த வார்த்தை, தோஷ நிவாரணி அப்படின்ற ஒரு அழகான தலைப்பு, மிக நுட்பமான தலைப்பு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும். எதற்காக கந்த சஷ்டி விரதம்? இந்த கந்த சஷ்டி விரதம் கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த பினாங்கில் மிக சிறப்பாக நடைபெற்று வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிகின்றது. இது 20 ஆண்டு காலம், இது வந்து ஒரு 20 ஆண்டு காலம்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே ஒரு நெட்டிய பயணத்தின் ஒரு மிகப்பெரிய விளைவு. சிறப்பு அப்படின்னு எதை சொல்றேன்னா, இன்றைக்கு மக்கள் விரதத்தை கடைபிடிக்கும் முறையை இன்னும் சிறப்பாக இளைஞர்களும் இதில் முன் வந்து விரதம் இருக்க போகின்றோம் அப்படின்னு இன்றைக்கு பரவலாக இந்த கந்த சஷ்டி விரதம் அதனுடைய மகத்துவம் இன்று மக்களிடையே சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு இன்னும் வலு சேர்ப்பதற்காகத்தான் இன்றைய உரை இருக்க போகின்றது. கந்த சஷ்டி விரதம், முதல்ல விரதம் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா 10 பேர் முன்னுக்கு வந்தவங்க பின்னால போயிடுவாங்க. அதனால விரதம் அப்படின்றதுக்கு அடுத்த ஒரு ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விரதம்னா பட்டினியில கிடக்கணும். முதல் உணர்வு எனக்கு என்ன வருது அப்படின்னா, விரதம்னு சொன்ன உடனே நான் பட்டினி கிடக்கணும் அப்படின்னு முதல்ல உங்க கருத்துல முதல்ல பதிவு. அப்ப விரதம்னு சொல்லும் உடனே பட்டினி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது இது ஒரு மிக கடுமையான கொடுமையான ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்ற ஒரு இன்னொரு எண்ணம் உங்க மனதில் உதிக்கலாம். இது இரண்டுமே அல்ல அப்படின்றதுதான் மாபெரும். நம்மளுடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த வழிகாட்டலை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டலுக்கு உன்னதமான வழிவகைகளும் நுட்பமான செயல்முறைகளும் வகுத்திருக்கின்றார்கள். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய மகத்துவம். இன்றைய வாழ்வியல்ல விரதம் ஒரு மிக கடும் தவம் அப்படின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு யோகம், ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு தவம் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும், சாதாரண அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வாழக்கூடியவன் சமூகத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்நோக்கி தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் போராட்டத்தின் ஒரு முனைப்பில், ஒரு விளைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தவம் அப்படின்னு சொன்ன தவமா அது முடிவெடுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ இந்த தவம் அல்லாத ஒரு எளிய முறையில் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம். உண்மையான சொல்லிடுறேன், ஒருத்தவங்க சொல்றாங்க விரதம் எடுத்த பின்பு என்னுடைய உடல் கெட்டு போச்சுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க விரதம் இருக்கல. அது தவறான முறையை அவங்க செயல்படுத்திருக்காங்க. விரதம் என்பது உடலை பாழ்படுத்திக் கொள்வது அல்ல. அது முதல்ல நல்லா தெளிவாப்படுத்தி, விரதம் என்பது தன்னுடைய உடலை கெட்டு சீர்கட செய்வது அல்ல. உடலை வன்மை செய்வது, உடலை சிறந்த முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை
தருவது, செயல் ஆளுமையை தருவது விரதம். விரதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல் வடிவு. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்தளித்த ஒரு அற்புதமான முறை. அப்போ முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, விரதம் முடிந்த பிறகு உங்க உடல்ல எந்த உறுப்பும் கெட்டு போயிருக்க கூடாது. எல்லா உறுப்புகளும் வலுப்பெற்று சிறந்த முறையில இயங்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்தை உள்வாங்கிய நம்முடைய முன்னோர்கள் எப்படி உங்களை விரதம் இருக்க சொல்லி அந்த விரதத்தின் முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய உடம்பே பால்பட்டு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க. அந்த உறுதிப்பாடை உங்களுக்கு நான் வெளிப்படுத்திக்காங்க. எவ்வளவு அழகாக வகுத்திருக்கிறார்கள், எவ்வளவு நுட்பமான அறிவை அதில் புகுத்திருக்கிறார்கள் என்பதை தான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டுவோம். விரதம். விரதம் என்ன? பொதுவாக விரதம் என்பது உணவின் கட்டுப்பாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. விரதம் என்பது என்ன அப்படின்றத முதல்ல நாம ஆழமாக புரிந்து கொள்றோம். விரதம் என்பது ஒரு அற்புதமான விரதம். நாம் இயற்றக்கூடிய இறைவனோடு நாம் நிபந்தனை என்று அன்கண்டிஷனல் என்ன செய்யறோம்? இயற்றும் ஒரு புனித அக ஒப்பந்தம், சங்கல்பம், தீர்மானம். இது விரதம். ஏன் எனக்கு வர ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், விரதத்தை ஏதோ ஒரு யாருக்கோ எடுக்கின்றவங்களாம் கிடையாது. உங்க அகத்துல, உங்க மனசுல நீங்க உன்னதமாக இறை உணர்வோடு, இறைவனோடு இயற்றக்கூடிய, இறைவனோடு பேசக்கூடிய, இறைவனோடு நீங்க இயற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒப்பந்தம். அப்போ முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒப்பந்தம் என்பது யாருக்காகவோ செய்கின்றேன்னு இல்லை. அவங்க எல்லாம் செய்யறாங்க, நான் செய்யறேன், இதுவே கிடையாது. உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு விதமான உணர்வு பேசக்கூடிய, ஒரு சம்பாஷணை செய்யக்கூடிய, ஒரு டயலாக், ஒரு டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை வகுக்கக்கூடியது விரதம். விரதம் என்பது உங்களுக்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், நாம் ஒவ்வொருவரும் இறைவனோடு பேசுவதற்கும், இறைவனோடு உணர்வதற்கும், இறை உணர்வை என் உள்ளத்தில் ஆழமாக நான் உணர்கின்றேன். அந்த ஆன்மீகம் என்ற அந்த சொல்லை என்னால் அப்படியே உணர முடிகின்றது, என்னால் அனுபவிக்க முடிகின்றது அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது அவனால் நிச்சயமாக விரதம் இருக்க முடியும். அதுதான் விரதம். அந்த விரதத்தை எப்படி புரிதப்படுத்துவது, அந்த உணர்வை எப்படி மேம்படுத்துவது என்பதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட பயணம். அப்போ விரதம் என்பது ஒரு நியமம். நியமம் என்பது என்ன அப்படின்னா, மனசுல உறுதியா நிற்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துவது, உறுதியான அசையாத. அதாவது விரதம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா மனசுல எந்த சலனமும் இருக்கக்கூடாது, அசையாத ஒரு உறுதிப்பாடு. நிற்கின்றேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்ஷேக்கன். உங்க உயிர் இதை எடுத்தேன் அப்படின்னா அந்த உறுதியில நிற்கிறது, எந்த காரணத்தை கொண்டு செத்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அந்த உணர்வு. அதாவது அது இறை உணர்வோடு, இறைவனுக்காக நான் ஏற்றுகின்ற அந்த உணர்வு அப்படின்றத முதல்ல அந்த மனதில் நிறுத்துவது. அப்போ அந்த மாதிரியான அந்த உணர்வை நாம் முதல்ல பெறும் பொழுது அதை பெற்றவர்கள் அத்தனை பேரும் விரதத்தில் இருக்கின்றார்கள். அதுதான் விரதம். அதுதான் விரதம், நீங்க எடுக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்தை இன்னும் அழகாக, இன்னும் தெளிவாக, இன்னும் சரியாக வகுத்து செயல்படுத்துகின்ற அந்த நுட்ப முறைகளை தான் நமது முன்னோர்கள் மிக நுட்பமாக நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். அப்போ இதை எப்படி செய்வது அப்படின்றதுக்கு இன்னொரு கருத்தும் நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நாம எல்லோரும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஒரு அழகான உலகம். அந்த உலகத்தில் பல உயிர்கள் வாழ்கின்றன. நாம மட்டும் வாழல, இந்த உலகம் நமக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நாம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்காக மட்டுமல்ல, என்னோடு எத்தனையோ உயிர்கள் வாழ்கின்றன. பூச்சிகள், புழுக்கள், மிருகங்கள், எத்தனையோ மரங்கள், செடிகள், கொடிகள், அத்தனையோடு உயிரோடு உயிராக கலந்த உயிரும் நாம். அந்த உயிரில் நாமும் ஒருவர். அந்த உயிர்களோடு நாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தயக்கமும் இன்றி, எந்த அதாவது மாறுபாடின்றி இந்த உலகத்தை
தன்னால் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் வாழுது. யாரும் உங்களை கேட்டு வாழணும்னு கிடையாது. இன்னைக்கு இப்ப வெளியே 10 நிமிடம் அங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எத்தனையோ பூச்சிகள் இருக்கு, புழுக்கள் இருக்கு. அதுக்கு நீங்க அதோடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அது அங்க வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ அதே மாதிரி நாமும் அப்போ இந்த வாழ்க்கை முதல்ல என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும், விரதம் உயிரின் உபவாசம். உபவாசம் அப்படின்னா என்னன்னா, நாம் எல்லாமே இயற்கையின் வடிவுகள், இயற்கையின் படைப்புகள். நாம முதல்ல என்ன செய்யணும், நம்மளுடைய இயற்கையை நாம கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய இயற்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். இன்னைக்கு என்னன்னா, இயற்கை செயற்கையாகி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை நமக்கு அதிகமாகின்றது. செயற்கை வாழ்க்கை முறை இன்னைக்கு எப்படி போகின்றது அப்படின்னு கூட இதுதான் சொல்றாங்க. உலகத்துல மிகப்பெரிய விசாரணையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை என்பது உலகத்திலேயே அப்படியே உணர்ந்து போகின்ற வாழ்க்கையா அப்படின்னு. அதாவது இன்னைக்கு நிறைய நாட்கள் இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் வந்துருச்சு, டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கு. அத்தனையும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அப்படியே ஒரு உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி வாழ முயன்றாலும் நான் வாழ வேண்டியது என்னுடைய பிறப்பு, என்னுடைய உடம்பு, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய அறிவு அத்தனையும் இயற்கை. அந்த இயற்கையை நான் இயற்கையாக்குவது, செயற்கையாக்காமல் ஆர்டிபிஷியல் இல்லாம என்னுடைய இயற்கையை, என் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கை தன்மையை மீட்டு கொண்டு வருவது தான் உபவாசம். அப்ப அந்த உபவாசம் என்பதை அறிய உபவாசம் செய்ய வேண்டும். உபவாசம்னா இன்டர், அதாவது பாத்தீங்கன்னா the quest for natural life. இன்னைக்கு அதுதான் நம்ம எழுந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த நேச்சுரல் இயற்கை வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவது தான் நமது முன்னோர்களின் மிகப்பெரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் தான் நம்மளுடைய மிகப்பெரிய பாரம்பரியமே உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல விரதம் ஒரு நியமம், உயிரின் அசையா உறுதிப்பாடு. விரதத்தை 3 வகையான விரதம் தான் இந்த உலகத்தில் நீங்க எடுக்க முடியும். 3 விரதம் தான். என்னென்ன விரதங்கள் செய்ய முடியும், எந்த விரதம் எடுத்தாலும் சரி, நான் எப்படி என்னை விரதம் எடுக்க வேண்டும்னு உணர்வுல நினைச்சாலும் சரி, 3 வகையான விரதம் தான் நீங்க செய்ய முடியும். என்ன விரதம் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான விரதத்தை செய்ய முடியும். நம்மளுடைய பாரம்பரியத்துல அந்த 3 வகையான விரதங்களை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. அது எப்படி செய்யணும்னு காட்டுறாங்க. முதல் விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்காக அப்படின்னு, ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதனை எந்த வகையில தாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவனை பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்போ ஆடி போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட்டான் அப்படியே உதறி அப்படியே முடியாதுடா, வாழ்க்கை அப்படியே பின் அடைய வச்சுகின்றது அப்படின்னு எந்த வகையில செய்ய முடியும்னு நீங்க பாருங்க. உலகத்துல என்ன பண்றாங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதன் மிகப்பெரிய தவறு செய்யறான், மிகப்பெரிய தவறு செய்யறான், கொலையோ என்ன வேணாலும் செய்யறான். முதல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது மிகச்சிறந்த தண்டனையை இந்த உலகம் கருதுகின்றது? அவன் என்ன பண்ணணும், பிடிச்சு அவன் என்ன செய்யறாங்க, நேரா கொண்டு போய் சிறையில போட்டாங்க, பிரிசன்ல போட்டுறாங்க. ஏன் அவனை போய் சிறைத்தாளையில தட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய தண்டனை ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது தண்டனை அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அது எது மிக கடினமான தண்டனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகத்துல அது மிக கடினமான தண்டனை. அவனை உலகத்திலிருந்து பிரித்து, அவனுடைய உறவுகளிலிருந்து பிரித்து எடுத்து அவனை தனிமைப்படுத்துவது. ஒன்று, முதல்ல ஒன்று காட்டுது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒன்று, பசிக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? பசிக்குது. பசி இன்றைக்கு நான் வாழ நினைக்கிறதே ஒவ்வொரு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடாக இருக்கட்டும், ஒரு இத்தோப்பியா போனா கூட அப்படியே நடக்க முடியாது. 8 நாள் அப்படியே உயிருக்காக தன்னுடைய உயிரை மீண்டும் மீண்டும் அந்த உயிருக்கு வேண்டிய அந்த ஆற்றலை அவன் தேடுகின்றது எல்லாமே அந்த பசி. அந்த பசியை போக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய போராட்டமே வாழ்க்கையாக விரிகின்றது. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய அத்தனையும் அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க காடி வச்சுக்கலாம், பெரிய வீடு வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா கடைசியில அடிப்படையில நம்ம போராடுறது அது சொல்லுவாங்க கால், வயிறு, நெஞ்சு. அதுக்காக அந்த பசி, அந்த பசியின் தன்மையை முதல்ல ஒரு மனிதனுக்கு உணர்த்த வேண்டும். பசி என்பதை முதல்ல மனிதன் உணர வேண்டும். பசியின் மகத்துவத்தை உணர்ந்தால் முதல்ல அவன் வாழ்க்கையை தூய்மையாக்குவான். அந்த வாழ்க்கையினுடைய அற்புதம், மகத்துவம், அருமை அத்தனையும் அவனுக்கு தெரியும். அப்போ முதல்ல பசி இருக்க வேண்டும். அப்போ பசி வந்த என்ன செய்ய தெரியுங்களா?
தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் மனிதன் சரியாக செய்ய முடியும். தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் வரையறை செய்ய முடியும். The desires, they know how to manage the desire. தன்னுடைய ஆசைகளை எப்படி தன்னுடைய வரம்புக்கு கொண்டு வருவது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா பசி ஒருத்தனுக்கு வரும் பொழுது முதல்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம். அங்கே அவனுடைய திடீர்னு பாத்தீங்கன்னா பேங்க்ரப்சி வருது. அப்ப நீடு அப்படியே தொடர்ந்து போறான். பசி அவனுடைய கீழே தள்ள தள்ள அந்த வயிற்றுக்காக அவன் என்ன தெரியுமா செய்வான்? அவனுடைய ஆசைகள் எல்லாத்தையும் துறப்பான். அதாவது அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்எங்கேஜ். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். அப்ப எது என்னுடைய அடிப்படை? எது என்னுடைய வாழ்க்கையின் முக்கியம்? பசியில இருந்தவனுடைய ஒரு உண்மையான அவனுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தோம்னா அவனுடைய ஆசைகளை அவனால நிரல்படுத்த முடியும், வரையறை செய்ய முடியும். அப்ப முதல்ல பசித்திரு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல பசியின் என்பது பசியை முதல்ல அறிந்து கொள். அப்போ விரதம் என்பது முதல்ல பசியின் அடிப்படையை முதல்ல கற்றுக் கொடுப்பது. ஒரு ஒரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இன்றைக்கும் ஒரு பிச்சைக்காரரை பார்க்கும் பொழுதோ நமக்கு இரக்கம் தானாக வருகின்றது. என்னுடைய எவ்வளவு பணம் சேர்த்திருப்போம் எனக்காக அப்படின்னு நான் நினைச்சத பசி அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. மனம் மாறிட்டீங்களா? ஏன்னா பசி என்பது அடிப்படை மனித நேயம். அந்த மனித நேயத்தை முதல்ல ஒரு மனிதன் கிட்ட முதல்ல உருவாக்க வேண்டும். அந்த மனிதனாக வாழ்வதற்கு அதுதான் முதல் வித்து. அப்ப முதல்ல பசித்து பசிப்பவன் தனது ஆசைகளை சரியாக சிந்திப்பான். தன்னுடைய ஆசைகளை எது முக்கியம், எது தேவையில்லை, எது தேவை அப்படின்னு எல்லாத்தையும் வரையறை செய்ய முடியும். இரண்டாவது தனித்து மீண்டும் சொல்றேன், உங்களை எல்லாரையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த தண்டனை உங்களை கொண்டு போய் தனியா அடைக்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு மிகப்பெரிய தண்டனையாக எதை கருதுறோம் அப்படின்னா மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது அவனை தனித்து வைப்பது, உறவுகளில் இருந்து பிரிப்பது. அப்போ நம்மளுடைய மிகப்பெரிய விரதத்துல அடுத்த நுட்பமான இது உறவு உணர்வுகளை சார். ஒவ்வொருத்தரையும் மதிக்க கத்துக்கொள்றது எங்க இருந்து வருது தெரியுங்களா? இந்த ஜெயில உள்ளவங்கள்ட்ட இனிமே பேசுறீங்கன்னா அவங்களுக்கு உறவுனா என்னன்னு தெரியும். ஏங்குவாங்க, என் குழந்தையை பிரிஞ்சு இருக்கிறேன் சார், என்னுடைய குடும்பம் போயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த உறவுக்காக அவங்க போராடுற அந்த உணர்வை நீங்க பார்க்கணும். அப்போ உறவு என்பது சாதாரணம் கிடையாது. இதுல சமுதாயம் வருகின்றது, சமூகம் உருவாகி நிற்கின்றது. அப்போ சமூக உணர்வு நமக்கு சரியாக இருக்கும். சமூகத்துல நாம் உண்மையானவனாக இருக்கு. தனித்து அடுத்தது விழித்து. மனுஷனுக்கு அடுத்தது என்ன தெரியுங்களா? ரஷ்யால என்ன தண்டனை தெரியுங்களா? மிகப்பெரிய கிரிமினல்னு சொல்லுவாங்க. அவன் தான் அந்த பண்ணத்தை அவன் சொல்லுவான், அவனெல்லாம் மாற்றவே முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் முதல்ல ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முன்னே அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னா அவனை தூங்கவே விட மாட்டாங்க. கட்டி போட்டுட்டு தண்ணியை நேராக நெத்தி பொட்டுல ஊற்றிட்டே இருப்பாங்க. விட விட அவனுடைய நெத்தி பொட்டுல அந்த தண்ணி விட விட அவனால தூங்கவே முடியாது. அது உலகத்திலேயே கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான தண்டனை அதுதான். கண்களில் தூங்க முடியாம ஒவ்வொரு நிமிடமும் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் தண்டனை அவனை தூங்க விடாம செய்யும். அப்போ விழித்திருப்பது. இந்த 3 அணுகுமுறைகளை தான் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் விரதமாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள். விழித்திருக்கும் பொழுது காலத்தின் அருமை நமக்கு தெரியும். ஐயோ இன்னும் ஒரு 5 நிமிடம். நீங்க காடி ஓட்டிட்டு இருக்கும் போது தூக்கம் பார்த்தாதப்போ எப்படியாவது ஒரு நிமிடமாவது தூங்கிடணும்னு கண்ணை மூடுவாங்க. இந்த கண்ணை மூடும் போது தான் அதோடைய விளைவு விபரீதமா போயிருக்கு. ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் கேட்போம். எனக்கு ஒரு இன்னும் ஒரு 10 செகண்ட், ஒரு 2-10 நிமிடம் எனக்கு கண்ணை தூக்கிட்டு விழிச்சிடலாமே அப்படின்னு அந்த காலத்துக்காக ஏங்குகின்ற அந்த பண்பை நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிக்கும். அப்போ விழித்திருக்கும் பொழுது முதல்ல காலம் என்பது என்ன அப்படின்றத நான் மதிப்பேன். இன்னைக்கு காலத்தை பத்தி கவலையே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோமோ அத்தனை நேரத்தையும் நம்மளால என்ன செய்யறோம்? வீணடிக்கிறதுக்கு நாம முன்னோம். காலம்னா என்னன்னே தெரியல. தூக்கம் இல்லாதவர்களிடம் போய் கேளுங்க காலம்னா என்ன. ஒரு நிமிடம் கொடுங்க, எங்கேயாவது நான் படுத்துக்கிறேன், எங்க படுத்துக்கிறேன் அங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த காலத்தின் அருமை தெரியும். கொஞ்ச நேரம் கொடுங்க, ஒரு 10 நிமிடம் கொடுங்க. ஏன்னா அவனுக்கு அடுத்த நிமிடம் அது ரொம்ப முக்கியமாகப்படுது.
அப்போ நம்மளுடைய வள்ளலார் என்ன செய்யறாரு? நமக்கு அற்புதமாக இந்த 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார். உன்னுடைய விரதம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த 3 விரதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு. முதல்ல பசித்து, தனித்து, விழுத்து. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நான் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த உணர்வுகளை பெற்றவனாகின்றேன் அப்படின்ற அந்த கருத்தை மனசுல முதல்ல பதிவு. அப்போ நம்மளுடைய சிவராத்திரியாக இருக்கட்டும், விழுந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா தனித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விரதமும் உண்டு. அதே மாதிரி பசித்திருக்கின்ற விரதம் தான் அடிப்படையில் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. முதல்ல நமது முன்னோர்கள் விரதம்னா என்னன்னு புரிந்து நமக்கு சொல்றாங்கன்னு முதல்ல பாருங்க. மெய்நெறி கண்டாய் விரதம் எல்லாம் ஆண்ட மனத்தான் கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. ஐயா நீ என்ன தேடுற? மெய்நெறி தேடுறியா? நீ வாழ்க்கையில ஒரு உண்மையை தேடி கொண்டிருக்கின்றாயா? நீ தேட வேண்டியது என்ன அப்படின்னா கண்டாய் விரதம். விரதம் தான் உன்னுடைய அடிப்படை அப்படின்னு முதல்ல கற்றுக் கொடுக்கிறார். ஆண்ட மனத்தார் விரதத்தை செய்கின்றவன் என்ன பண்ண முடியும்னா மனத்தான் அந்த மனது உள்ளுக்கே இறைவன் ஆளுகின்றான். விரதம் இருப்பவனின் மனதின் உள்ளே இறைவன் ஆளுவான் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க ஆணித்தரமாக முன்வைக்கிறார் நாவுக்கரசர். அதே கருத்தை விரதம் கொண்டாட வல்லானும் விச்சின்றி நாடு செய்வானும் அப்படின்னு இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. விரதம் இருப்பவருக்கு இன்னொரு கருத்தையும் நமக்கு வலியுறுத்தி சொல்றாரு. விரதம் கொண்டாட வல்லான் இறைவனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது விரதம் இருப்போரின் உள்ளத்தில் இறைவன் கொண்டாடப்படுவதால் அங்கே இறைவன் கொண்டாட்டம் செய்வான். அதாவது பாத்தீங்கன்னா எழுந்து அங்கே இறைவன் உங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு அவன் அங்கே திருநடம் செய்வான் அப்படின்ற ஒரு கருத்து அற்புதமா சொல்றார். அது மட்டும் இல்ல, விற்றின்றி நாடு செய்வான். ஆச்சரியமான விஷயம். என்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அந்த மரம் முதல்ல உருவாவதற்கு வித்து வேணும். என்ன சொல்லுவாங்க? காரணம் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, காரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? காரணம் தேவையில்லை, காரியம் நடக்கும். விரதம் இருப்போருக்கு காரியம் நடக்கும், காரணம் தேவையில்லை. ஆச்சரியமான விஷயம் பாருங்க. விரதம் இருப்பவருக்கு இது நடக்கும், காரணம் தேவையில்லை, காரியம் நடக்கும். ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? இத்தின்றி நாடு செய்வான் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு விளக்குறார். அப்போ விரதம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்மளால உணர முடியுது. அடுத்தது, இதற்காக விரதம், ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டா, நாமே மருத்துவராகும் மன ஆளுமையை நமக்கு தருது. முதல்ல என்னை நான் ஆண்டேனானால் என்னுடைய உடல் எனக்கு கட்டுப்படும், எனக்கு வசப்படும். இன்னைக்கு என்னென்ன விரதம் என்பது ஏதோ விட்டுறோம். இந்த உடம்பை எனக்கு ஆளுமை இல்லை, என்னால் ஆள முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. உடம்பினை முன்னம் இழுக்கின்றேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். ஒரு உள்ள நம்ம உடம்பு உள்ளது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. இறைவன் இருக்கின்றான், உத்தமன். இறைவன் உத்தமனாக உண்மையை விளக்கின்ற அந்த மிகப்பெரிய மாபெரும் அறிவு பொருளாக சுடர்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட சுடர்கின்ற அந்த மாபெரும் பொருளை என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உள்ளே கொண்டிருந்தால் அவன் தான் மாபெரும் மருத்துவன். இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒரு பெனிசிலினா இருக்கலாம், ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கலாம், என்ன வேணாலும் உள்ள எடுத்துக்கலாம். ஆனா அங்க உள்ள எடுத்துக்கொண்ட பிறகு யார் அதற்கு நிவாரணம் செய்கின்றார் அப்படின்னா அந்த மருந்து அல்ல. அந்த மருந்து ஜஸ்ட் இன்யூசர், அவ்வளவுதான். சும்மா தூண்டல் தான் செய்யும். மற்ற வேலைகளை செய்வது அத்தனையும் நமது உடல். இந்த உடல் அதற்கு அதாவது அந்த உடல் அதை எதிர்த்து போராடுவதற்கு சக்தியை வலுவை உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் எதுவுமே அதை எதிர்க்க முடியாது. அதாவது நீங்க என்ன மாதிரியான உள்ள எத்தனை மாத்திரைகளை உள்ள எடுத்து போட்டுனாலும் அது நடக்காது. எவ்வளவு பெரிய மாபெரும் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அங்க வந்து நின்றாலும் அது நடக்காது. உடல் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை அதுவே பெற்றால் ஒழிய மற்ற எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இந்த சக்தியை விரதம் நமக்கு தரும். நாமே நமது உடலை மீட்டு நமக்கே கொடுத்து நம்மை ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக மாற்றுகின்ற சக்தியை நமக்கு கொடுக்கும். அடுத்தது உடல் உளநச்சு அகற்றும் முறை. The best என்ன சொல்றதுன்னா சைக்கிக் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு.
எல்லாரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே என்ன சொன்னல, பசித்து இருக்கும் பொழுதும் விழித்து இருக்கும் பொழுதும் தனித்து இருக்கும் பொழுதும் உடம்புல உள்ள டாக்ஸிக் மட்டும்தான் பிரியுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. அழுக்குகள் நிறைய குமிஞ்சு கிடக்குது. அதனாலதான் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு உள்ள அப்படியே அமைத்து நம்ம கிட்ட நிக்குது. அத்தனையும் அப்படியே அழகா வெளியே பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி விரதத்துக்கு உண்டு. ஐம்புலன் எல்லாரும் சொல்லுவாங்க, உடலை விட்டு ஐம்புலன் ஒதுக்கம் செய் அப்படின்னு. இங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? விரதம் இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே நீங்க புலன் ஒடுக்கம் செய்றீங்க. ஆச்சரியமா நடக்கும். அடுத்தது அவங்களுடைய ஆழமான சுய உள்ளம் தானாகவே இயங்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகின்றது. விரத பயன். உலகத்துல எல்லாருக்கும் ரெண்டு கருத்து இருக்கு. இறந்த பிறகு நான் என்னத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு திருமூலத்தை கேட்கும் போது ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லித்தர. எல்லாரும் சொல்லுவாங்க ஒண்ணுதான் நீங்க கொண்டு போக முடியும், இரண்டு கொண்டு போக முடியும். திருமூலர் நமக்கு இரண்டு சொல்றாரு. கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை உடம்பை கலட்டி வச்சு போகும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் உங்களோட வந்துடும், கட்டாயம் வருன்றாரு. நீ என்ன செய்ய முடியும்? உன்னுடைய அறிவு, ஞானம்னு நீ நினைக்கிற அந்த அறிவு இருக்க, அதை கொண்டு போக முடியும். அடுத்தது நீ எடுத்த அந்த வைராக்கியமுடைய அந்த சங்கல்பங்கள், இறைவன் கூட நீ இயற்றிய அந்த சங்கல்பங்கள், உறுதிப்பாடுகள், அசையா அந்த உணர்வுகள் அத்தனையும் நீ மீட்டு எடுத்து மேல கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. மண்டி பாருங்க, அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதுன்னா மற்ற எதுவுமே உன்னோட சேர்ந்து உன் கூட வராது அப்படின்னு. ரெண்டே ரெண்டு விஷயம் உன்னோட போகும். விரதம் வரும். விரதம்னு நான் சொன்னதுங்க, நாம் இறைவனோடு இயற்றுகின்ற அந்த உடன்பாடு, சங்கல்பம் வரும். அடுத்தது என்னுடைய ஞானம், நான் ஏற்றிருக்கின்ற அந்த அறிவு, அந்த அறிவு என்னோடு வரும். ஞானம், நான் சேர்த்து வைத்த இந்த உலகத்தின் ஞானம், இது ரெண்டும் என்னோடு வரும். அன்றி நடவும். மற்றது அத்தனையும் உன்னோட பார்த்தீங்கன்னா எல்லாம் கழிஞ்சு போயிடும். அப்போ முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? திருமந்திரத்தின் இந்த அற்புத வாக்கியத்தை அடுத்த வரிகளையும் சொல்றேன். சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு இல்லாதவர் தீர்ந்து காலம் கழிந்த பயிரதாகுமே. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை இங்க சொல்றேன். சீலமும் நோன்பும் இல்லாதவருக்கு ஈந்து. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அடுத்தது யாருக்கு கொடுத்தால் அது பயனற்று போகும்? நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு கருணை உள்ளத்தோடு ஒருத்தவங்களுக்கு நான் போய் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அந்த கருணை உள்ளம் போய் ஒருத்தனுக்கு உதவி செய்றீங்க. ஆனா அந்த உதவி சரியாக பயன்படுமா? அவனுக்கு அதை எடுத்து அவன் சரியாக எடுத்து அவனுடைய வாழ்க்கையை மேம்பட செய்து விடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்றாரு. யாருக்கு முடியாதுன்னா, சீலமும் நோன்பும் கிடையாது. இந்த விரத அடிப்படையில யார் இல்லாதவருக்கு இது சேரவே சேராதுன்றார். அப்போ சீலம் என்பது காலம் கழிந்த பயிரிட ஆகுமே. இதுதான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல போறேன். காலம் பாத்தீங்கன்னா, ஒரு பயிர் நடுவதற்கு கூட காலம் இருக்கு. காலத்தை சரியாக அறிந்தவனால் மட்டும்தான் சரியான பயிரை உருவாக்க முடியும். சரியான நான் தேடுகின்ற அந்த பயிரை உருவாக்க முடியும். அந்த பயிரை உன்னால் உருவாக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நோன்பு இல்லாதவனுக்கு ஒரு சரியான பிரின்சிபல்னு சொல்லுவோம். இந்த சாதாரண லாங்குவேஜ்ல பிரின்சிபல் இல்லாதவனுக்கு போய் செய்ய அப்படின்னா அவன் அதை பத்தி கவலையே பட மாட்டான். நீங்க கொடுத்த அந்த உதவிக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவன் பாட்டுக்கு தள்ளி வச்சுட்டு போயிடுவான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சீலமும் நோன்பு உடையவர்கள் தான். அதனாலதான் நம்மளுடைய பண்பாடு நோன்பு பண்பாடு, விரத பண்பாடு அப்படின்னு முதல்ல உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா இந்த சீலம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான ஒழுக்க உணர்வு யாருக்கிட்ட வரும் அப்படின்னு கேட்டா, விரத பண்பாட்டுல உள்ளவங்களுக்கு தான் அது வரும். அப்போ மீண்டும் சொல்றேன், விரதமும் ஞானமும் தான் நம்மோடு சேர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை நமக்கு தரும். அப்போ விரத பண்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ இங்க காலம் கழிந்த பயிரது ஆகுமே. நெக்ஸ்ட் முதல்ல இந்த கருத்தை சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை சொல்ல போறேன். அண்டமும் பிண்டமும் நேரறிந்து கொண்டவனே சித்தர். முதல்ல என்ன செய்யறாரு? இப்ப பாருங்க என்ன பண்றாங்க நம்ம முன்னோர்களுடைய அறிவியலை பாருங்க. இப்ப சொல்லிட்டு இந்த அறிவியலை சொல்லிட்டு தான் நான் கந்த சஷ்டி விரதம்னா என்ன, கந்தனை பற்றிய அறிவை நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க?
சொல்றாங்கன்னா, ரெண்டு உலகத்தையும் பார்க்கலாம். நீ இந்த உலகத்துல இருக்க, உன்னை சுத்தி அப்படியே அண்ணாந்து பார். இந்த ரெவுல நீங்க போய் அப்ப கொஞ்ச நேரம் வெளியே நின்று அப்படியே அண்ணாந்து பாத்தீங்கன்னா, இந்த சின்னோண்டு, அதாவது ஒரு சிறிய பூமி, இந்த பூமியில் நாம யாரோ ஒரு சின்ன ஒரு புள்ளியில் இந்த அண்ட சராசரத்துக்கு மத்தியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். யாரோ ஒரு தூசுக்கு தூசு, மிகப்பெரிய தூசு. அந்த தூசு நாம இந்த அண்ட சராசரத்தை பார்க்கின்றோம். அப்ப என்ன சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, ஐயா நீ அவ்வளவு சிறியவனாக இருக்கலாம், ஆனா இந்த அண்டமே உன் உள்ளே நான் நுழைக்க முடியும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி செய்ய முடியும்னு ஒருத்தர் கேட்கிறான். ஐயா அண்டத்தை கொண்டாந்து என் உள்ளத்துல எப்படிங்க புதைக்க முடியும்? இவ்வளவு பெரிய அண்டமா இருக்கு, கேலக்சி இவ்வளோ. இங்க அப்படி திரும்பி பார்த்தாக்கா எத்தனை கேலக்சிஸ் பாருங்க, ஆண்ட்ரோமேடா இருக்கு, மில்கி வே இருக்கு, அப்படியே அடுக்கிக்கிட்டு போற அப்படியே இருக்கக்கூடிய வான்மண்டலங்கள் இருக்கு. இத்தனை வான்மண்டலங்களையும் என் உள்ள கொண்டாந்து புதைக்க முடியுமா, வைக்க முடியுமான்னு கேட்டா நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க, அதை பாரு ஒரு நிமிடத்துல நான் உனக்கு வச்சு காட்டுறேன் அப்படின்னு. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அண்டத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கின்றார்கள். முதல்ல இந்த அண்டத்தையே உள்ள எப்படி கொண்டு வந்து புதைக்கிறது, வைக்க முடியும் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க அப்படின்றத முதல்ல சொல்றேன். நம்மளுடைய பண்பாடு எல்லாரும் பார்ப்போம், எல்லாருக்கும் ஒரு திகைப்பு இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்ற இனத்தவர்கள் ஒரு மாசம் விரதம் இருக்காங்க பாருங்க, இவ்வளவு பெருசு, எல்லாரும் பேசுவோம். அவங்களாம் பாருங்க ஒரு மாசம் விரதம் இருக்காங்க, ஆச்சரியமா இல்ல அப்படின்னு. நான் மீண்டும் சொல்றேன், நம்ம எவ்வளவு விரதம் இருக்கோம் அப்படின்னு இப்ப கேட்டீங்க அப்படின்னா வியந்து போறீங்க. எத்தனை நாள் நினைக்கிறீங்க? எத்தனை நாள் விரதம் இருக்கும் ஒரு வருடத்துல? 30 நாள் கிடையாது. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய விரதம் ஏறக்குறைய 2-3 மாதங்களுக்கு போகுது. எப்படின்னு பாருங்க, எப்படி விரதம் இருக்கணும்ன்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு நுட்பம் வச்சிருக்காங்க. முதல்ல சித்திரையில இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த சித்திரையில இருந்து நம்மளுடைய விரதம் ஆரம்பம் வைத்துக் கொள்வோம். சித்திரையில ஒரு விரதம், சித்திரா பௌர்ணமியில ஒரு விரதம். அங்கே இந்த சித்திரை பௌர்ணமி ஒவ்வொன்றும் விரதம் இருப்பது சாதாரணமான நாட்கள்ல விரதத்தை தேர்ந்தெடுக்கிறது. நம்மளுடைய முன்னோர்கள் நீங்க நினைத்த மாதிரி இன்றைக்கு எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்ற அந்த கருத்து இருந்தா கூட சரியான முறையில் எடுக்க வேண்டும். ஏன்னா காலமும் கனிய வேண்டும். சரியான காலத்தில் சரியான விரதத்தை இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல், நம்மளுடைய எண்ணம், நமது உணர்வுகள் சரியாக பக்குவப்படும். ஏன்னா இப்ப குளிர்காலத்துல போய் ஒருத்தர் வந்து ஒரு மாறுபட்ட விரதம் இருக்க முடியாது. என்ன மாறுபட்ட விரதத்துல? குளிர்காலத்துல அவன் போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தனித்து இருக்கலாம் குளிர்காலத்துல. ஆனா வந்து நிச்சயமாக விழித்திருக்கும் பொழுது அதுல சில சிக்கல்கள் வருது. அப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு கணிப்பு இருக்கு. அதை சரியாக கணித்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். எப்படி கணிச்சிருக்காங்க, எப்படி இந்த 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 நுட்பங்களை பகுத்து நம்ம உள்ளே கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இன்றைக்கு நான் அதை பிரித்து ஒவ்வொன்றா சொல்ல விரும்புறேன். ஆனா நீங்க பாருங்க, அங்கே பாருங்க சித்திரையில சித்திரை பௌர்ணமி, அங்கே வைகாசி விசாகம், ஆனி உத்தரம், இப்படி கடகத்துல ரொம்ப வித்தியாசமான நுணுக்கம் இருக்கு. உலகம் இன்றைக்கு அதை பற்றிய தகவல். உலகம் உருண்டை உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னாக்கா அந்த நார்த் ஹெமிஸ்பியர், சவுத் ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்போ சூரியன் நார்த் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வட துருவத்துக்கு மேல போகும்பொழுது மேல இங்க, அதாவது மேல அயனம்னு சொல்லுவாங்க, வட அயனம் தெற்கு அயனம் அப்படின்னா அதாவது தான் தட்சாயனம். அப்ப பாத்தீங்கன்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழ்நிலைக்கு சூரியன் இறங்கும் பொழுது ஆடி மாதம், நல்லா பாருங்க, முதல்ல நான் ஆடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஆடி மாதத்துல சூரியன் மேல இருக்கிறவங்களுக்கு கீழே போகும். கீழே போனோட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மழை. உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆடி மாதம் வந்ததோடைய பெண்கள் எல்லாரையும் முதல்ல தயார்படுத்துவாங்க. ரொம்ப அழகாக தயார்படுத்துறாங்க. எப்படி தயார்படுத்தணும்? நீங்க நினைக்கக்கூடிய சூரியன் நமக்கு இன்னைக்கு நான் நினைக்கக்கூடிய அந்த ஆதித்யனுடைய அனுகிரகம் எனக்கு குறைவு. அப்போ ஒரு உடல் என்ன செய்யும் அப்படின்றத முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி அங்க பாருங்க என்ன செய்யறாங்க. ஆடி வரலட்சுமி, ஆடி புறம். ஆடி புறம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஆடி பெருக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த காலகட்டங்கள்ல என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. பாருங்க, மனிதன் எப்ப திரும்ப தோண்டு போறான். நல்லா பாருங்க, வெள்ளம் வரும்போது தோண்டு போறோம். ஐயோ, நான் இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த தமிழ்நாட்டில் நடந்தப்போ உங்களுக்கு தெரியும், சென்னையில எல்லாரும் அப்படியே விழுந்துட்டாங்க. ஆனா விழுந்தவர்கள் மீண்டும் எழுந்திருச்சாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு காரணம் என்னன்னா
அந்த தோய்வு நிலை அவங்க அப்படியே விழுந்த பிறகு அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்த சக்தி என்ன சக்தி அப்படின்னா நம்மளுடைய இந்த விரத கலாச்சாரம் தான். இந்த விரத கலாச்சாரம் தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தது. எப்படி வந்தது அப்படின்னாக்கா அந்த தோய்வுக்கு பின்னே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மை தயார்படுத்துகின்ற அந்த முறை இருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்ற பொழுது முதல்லயே உள்ளத்துல பதித்து வைத்துக்கொள். அப்ப முதல்ல ஆத்தங்கரையில முன்னுக்கு போய் அங்கேயே எடுத்து அங்கேயே நம்மளுடைய விரத கலாச்சாரத்தை முதல்ல ஐயா பெருக்கு என்பது வருவோம். அது இயல்பு ஒரு உடம்புல, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அது சகஜமாக நடக்கும். அதை ஏற்றுக்கொள்ற பண்பை உருவாக்கிக்கொள் அப்படின்றது. அப்போ அங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிகச்சிறந்த வலிமையை கூட்டுவதற்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழல்ல தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளும் நடக்கும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இங்க இருந்து ஆடிப்பெருக்குக்கு முன்ப இந்த சித்திரையில இருந்து அங்கே பாத்தீங்கன்னா மேலத்துல இருந்து இந்த வைகாசி போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய இருக்கும் கத்திரி வெயில் அப்படின்னு. இந்த கத்திரி வெயில் அப்படின்றது உத்திர நட்சத்திரம் வரும். நீங்க பாத்துருப்பீங்க அந்த காலகட்டத்துல வர சூடு மட்டும் ஒரு வினோதமான சூடு. சித்திரையில பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அம்மை நோய் பரவும், ரொம்ப எளிதா பரவும். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன செய்யறாங்க, அந்த கத்திரி அக்னி நட்சத்திரம் அங்கே சேரும் பொழுது நமக்கு இயல்பாகவே நம்மளுடைய உடம்பு கன என்று அங்க பாத்தீங்கன்னா அப்படியே சூடு ஏறும், நமக்கே தெரியாது. அப்போ இன்னைக்கு இந்த கணக்கணப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த பண்பாடை உருவாக்குகின்றது அங்கே. அப்போ வைகாசி விசாகமும் சித்திரை பௌர்ணமியும் சாதாரணமானது இல்லை. ஒவ்வொரு டிரான்சிஷன் சொல்லுவோம். அது ஒவ்வொன்றையும் இன்னைக்கு நான் ஒவ்வொன்றா விளக்கணும்னா இன்னைக்கு நேரம் பத்தாது. நிச்சயமா நான் ஒரு ஆழமான சில விஷயங்கள் முதல்ல பதிவு பண்றேன். விநாயகர் சதுர்த்தி வருது, நல்லா பாருங்க. இது எல்லாமே அந்த சராசரத்தை அறிந்து செய்கின்றார்கள். சூரியனுடைய நிலை என்ன, சந்திரனுடைய நிலை என்ன, நட்சத்திரங்கள் எதுவாக இருக்க வேண்டும், எந்த நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் கண்டிருக்கின்றார்கள். என்ன பெரிய இழப்பு தெரியுங்களா? இப்படிப்பட்ட மாபெரும் அறிவியலை இன்றும் நாம் உணராமலே இருக்கிறோம், தெரியாமலே இருக்கிறோம். என்ன ஒரு உதாரணம் சொல்லட்டா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திதி பார்க்கின்ற நமக்கு திதியின் மகத்துவம் தெரிகின்றது. திதி எதற்காக பார்க்கப்படுகின்றது, ஏன் திதி பார்க்கின்றோம் விருப்பம் தெரியவில்லை. நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம். இங்க யாரும் மூல நட்சத்திரம் இருக்கீங்களா? கேட்கிறேன். இல்ல, இருக்காங்க. மூல நட்சத்திரம் எல்லாருக்கும் மூல நட்சத்திரம்னா தெரியும். அது ஏன் மூலம்னு தெரியுங்களா? அது ஏன் மூலம்னு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்கும் வானத்துல கொஞ்ச நேரம் நீங்க போய் அப்படியே நின்று வானத்தை பார்த்தீங்கன்னா அங்கே விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருட்சம்னா என்ன தெரியுங்களா? ஸ்கோப்பியோ. அந்த ஸ்கோப்பியோ வடிவம் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சின்ன செட்டை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டெலிஸ்கோப் மட்டும் தயார் பண்ணா போதும். அப்படியே அந்த விருட்சத்துக்கு கீழே அதோடைய வாழுக்கு வரும். அந்த ஸ்கோப்பியோ முடிஞ்சு தனுசு ஆரம்பிக்கும். அந்த தனுசுல மூலம் முதல்ல வரும். இந்த மூலம் என்பது என்ன தெரியுங்களா? நீங்க அப்படியே டெலிஸ்கோப் எடுத்து நல்லா பாத்தீங்கன்னா மில்கி வேயோட அந்த பாயிண்ட், நடு பாயிண்ட் உங்க கண்ணுல அப்படியே டெலிஸ்கோப்ல தெரியும். அந்த மூல நட்சத்திரத்துல மட்டும் கண்ணை புதைச்சிங்கன்னா அப்படியே மில்கி வே வரும். இதுதான் அறிவு. நம்மளுடைய முன்னோர்கள் எதை கொண்டு எங்கிருந்து நீ பார்க்கின்றாய், எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றது அந்த நுட்பங்கள் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். பாருங்க, ஒரு சாதாரண சின்ன அறிவியல் கிடையாது. அந்த அறிவியல் உள்ள எதை வைத்து நான் எதை சிந்திக்கின்றேன் அப்படின்றது சொல்றாங்க. அது ஏன் மூலம்னு வச்சாலுமே இப்ப உங்களுக்கு பேர் தெரியும். அப்போ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா எப்போதும் அருந்ததி பார்த்து செய்வோம் அப்படின்னு. அருந்ததினா என்ன, அருந்ததி நட்சத்திரம்னா என்ன என்ன அப்படின்னு, ஏன் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும், அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது அருந்ததி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அருந்ததி என்பது முதல்ல கோஸ்மிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிஸ். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒட்டுமொத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய வடதுருவ வால்மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள், அந்த நட்சத்திரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்ட சராசரத்துடைய நடுநிலை கோடு நீங்க பார்த்துருக்கோம். அந்த நடுநிலை கோடு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த அண்டத்தையே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் மேப், இதுதான் உள்ள உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும். நீங்க மூலத்தை பார்க்கும் போது மூல நட்சத்திரத்தை நீங்க அங்க தொடுறீங்க அப்படின்னா இங்க பார்க்குற அதே டெலிஸ்கோப்ல நீங்க உள்ள தொட முடியும். உங்களுடைய மூலத்தை தொட முடியும். உங்க மூலத்துல இயங்கக்கூடிய அந்த சக்தியை உணர முடியும். அப்போ என்ன பண்ணி தராங்க அப்படின்னா தமிழர்கள் வருடங்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொன்றையும் நுட்பமா வகுக்கிறாங்க. நல்லா பாருங்க, கண்ணில பாருங்க, இது எல்லாமே இது விளக்கணும்னா ரொம்ப ஆழமா போகும். நவராத்திரி ஆரம்பிக்குது, நவராத்திரி முடிஞ்சதோட அம்பாள் வராங்க. அம்பாள் முடிஞ்சதோட அங்க கேதார கௌரி நடக்குது, விரதம் நடக்குது.
மிகப்பெரிய அடிப்படையின் சாரம் கேதார கௌரி விரதம். அந்த கேதார கௌரி விரதத்தை முடித்த பிறகு நவராத்திரியில் இறங்குகின்றார்கள். பெண்கள் அத்தனை பேர் மட்டுமல்ல, ஆண்களும் சேர்ந்து அந்த அம்பாளின் தரிசனத்திற்காக வேண்டி அங்க அம்பாளை முடிச்சதோடயே பாருங்க சஷ்டி வராரு. சஷ்டி ஐப்பசி. பிறகு நான் விளக்குறேன் ஐப்பசினா என்ன அப்படின்னு. சாதாரணமான நிலையே கிடையாது. சஷ்டி வந்து ஒரு மிக நுட்பமான ஒரு அறிவியல். அந்த சஷ்டியை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்க. அதற்கு பிறகு பாருங்க, கந்தனிடம் ஒப்படைக்கப்பட்டு கந்தனின் அருகலகம் கிடைத்த பிறகு 21 நாட்கள் விநாயக சஷ்டிக்கு இறங்கும். எவ்வளவு பெரிய விரதத்துடைய அழகான நுட்பம். ஏன் அது வந்து கார்த்திகையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குளிர்காலம் பாருங்க, ஊதிய காலம், குளிர்காலம் ஆரம்பமாகுது. நீங்க தமிழ்நாட்டுக்குலாம் போனீங்கன்னா சாதாரணமா இல்ல, கொஞ்ச நேரத்துல அப்படியே சீக்கோட தான் வருவீங்க. இந்த மாதிரி காலத்துல போயிட்டீங்கன்னா, ஏன்னா பனிக்காலம் காலையில கொட்டும். பனி காலையில நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பனினா என்ன அப்படின்னு. இங்க தெரியாது, அவ்வளவா பனி தெரியறது இல்லை. அங்க போய் நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் நின்று பாத்தீங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அப்படி கிராமப்புறத்துல நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பனினா என்னன்னு தெரியும். சாதாரணமான பனி இல்லை, காதெல்லாம் அடைச்சு போயிடும் அப்படியே கொஞ்ச நேரத்துல. அதுதான் பனி. அப்போ பனிகாலம். அங்க விநாயகர் சஷ்டி முடிஞ்சதோடய பாருங்க, விஷ்ணுவையும் சிவனையும் கூப்பிடுகிறார்கள். திருவாதிரையில வைகுண்ட ஏகாதசியை வச்சு இருவருடைய ஆளுமையை நம்ம உள்ளத்துல கொடுத்துறாங்க. அற்புதம். இப்படிப்பட்ட சிந்தனை எங்க கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நாம பாருங்க, இந்த மாதிரி ஒரு தமிழ் பிறப்பை எடுத்து இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த இவ்வளவு ஒரு அற்புதமான நுட்பமான அந்த அறிவியலை பெற்ற நாம் இன்றைக்கு விரதம்னா என்னன்னு கேட்கிறோம். விரதமா ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு நாள் வருடத்துல ஒரு நாள் விரதம் இருப்பதற்கு நமக்கு கஷ்டமா போயிருக்கு. ஏன் இந்த கலாச்சாரம் வந்து எப்படி இப்படிப்பட்ட மாபெரும் அறிவியல் கலாச்சாரம் வீழ்ந்து கீழே போனது? என்ன காரணம்? அடுத்தது முதல்ல கந்த சஷ்டி. இப்ப கந்த சஷ்டி உள்ள போறேன். சஷ்டி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி இதை சிந்திக்கிறது அப்படின்னு பல பேருக்கு ஒரு சிந்தனை. முதல் சஷ்டி, இந்த சஷ்டிக்கு வந்து இந்த டாக்குமெண்டட் ரெக்கார்டிங் ஒர்க் எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சஷ்டி செய்யறோம் எங்க, எப்படி, இதுக்கு வந்து ஒரு நான் வந்து அதை தெளிவு பெறணும். சஷ்டினா என்ன, எனக்கு அப்படி முழுமையா ஒரு ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்டா இதுதான் ஆதாரம். கந்தபுராணம். 12ஆம் நூற்றாண்டில் பாத்தீங்கன்னா காஞ்சியில் தோன்றிய கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன செய்யறாரு, அப்படியே அதுக்கு முன்பே சிவபுராணம் இல்லையா, கந்தபுராணம் இல்லையா இருந்தது, அதை முழுமையாக நம் கையில் அழகாக எடுத்து கொடுத்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கந்தபுராணமாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கந்தபுராணத்தை தான் இன்னைக்கு நாம வந்து என்ன செய்யறோம், கோயில் சஷ்டி விரதத்துல கந்தபுராணத்தை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.